ஸோ பாபா வந்து நமக்கு முரளியில் சொல்லுவார், கேள்வியே கேட்கக்கூடாது. ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கேள்வி மூலமாகவே நமக்கு நிறைய விஷயத்தை தெளிவுபடுத்துகிறவர் தான் நம்முடைய ரூபேஷ் சகோதரர். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சமாதான் என்ற நிகழ்ச்சி மூலமாக உலக அளவில் பிரபலமாக இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு மிகப்பெரிய யோகி, தீவிர புருஷார்த்தி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சூரஜ் சகோதரருடைய கைடன்ஸில் தீவிர புருஷார்த்தி அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. உங்களில் கூட சில பேர் அதில் மெம்பராக இருக்கலாம். ஸோ தீவிர புருஷார்த்தம் எப்படி செய்கிறதுன்னு தினசரி அதற்கான ஒரு சார்ட் நமக்கு புருஷார்த்தத்துக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க. அது எல்லாமே செய்கிறது நம்முடைய சகோதரர் தான். ஒவ்வொரு சார்ட்டையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் அவர் என்ன பண்ணுவார், அந்த சார்ட்டை நமக்கெல்லாம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட யோகி சோல் நம்ம முன்னாடி இருக்காங்க. அவரோட பேர்லே பாருங்கள் ஈஸ்வரனை வச்சிருக்கிறார். ரூபேஷ் அப்படின்னாலே என்ன, ஈஸ்வரனுடைய ரூபத்தை தனக்குள் தாரணை செய்தவர். ரூபத்தை மட்டும் கிடையாது, சிவபாபாவுடைய குணம், கர்த்தவியம் எல்லாத்தையுமே தனக்குள்ள கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக விலை மதிக்க முடியாத பாபாவுடைய ரத்தினம் நம்மகிட்ட இருக்காங்க. அவங்க தன்னுடைய அனுபவத்தை நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. मदुरई में आकर और बाबा के आप सभी चैतन्य फूलों से मिलकर मन बेहद आनंदित हो रहा है. மதுரைக்கு வந்து பாபாவினுடைய எல்லையற்ற மலர்களாகி அவங்க எல்லாரையும் சந்திச்சு மனசு ரொம்ப ஆனந்தத்தை அடையுது. मधुबन तो आप सबका आना होता है, लेकिन वहाँ से दूर दर्शन होता होगा, ऐसे समीप से मुलाकात नहीं होती. மதுபனுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க, அங்கே நாம் சந்திச்சிருந்தாலும் கூட ரொம்ப தூரத்துலேருந்து சந்திச்சிருப்போம், இந்த அளவுக்கு அருகாமையில் சந்திச்சிருந்திருக்க முடியாது. लेकिन यहाँ आकर के सचमुच चैतन्य देव देवियाँ जो आप सब यहाँ बैठे हैं, उनके दर्शन करके मन बहुत आनंदित हो रहा है. आप सब बाबा के ऐसे अनन्य रत्न जो इतने दूर बैठे बाबा की सुंदर श्रीमत का पालन करते हुए बाबा को प्रत्यक्ष करने की सेवा में लगे हुए हैं. நாங்கள் மதுபன்லேருந்து நாங்கள் இங்கே வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். இதில் நீங்கள் இவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் கூட நீங்கள் பாபாவினுடைய ஸ்ரீமத்தை நீங்கள் கடைப்பிடிச்சு ரொம்ப அருமையான பாபா பிரத்யட்சப்படுத்தக்கூடிய சேவா செஞ்சிட்ருக்கிறீங்க. அப்படிப்பட்ட சைத்தன்ய தேவி தேவதைகளாகி உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. एक बार जब मैं पहले भी आया था दक्षिण भारत में और स्पेशली तमिलनाडु में, तब भी मैंने एक बात कही थी. இதுக்கு முன்னாடியே வந்திருக்கிறாங்க, சவுத்துக்கு வந்திருக்கிறாங்க, தமிழ்நாடுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த விஷயம் சொல்லியிருந்தாங்க. आप सबकी जो लगन है, भावना है, बाबा के लिए समर्पणता है, एक दिल की जो लगन है, अपनत्व है बाबा के लिए, उसको देखकर ये भाव आया था. और जो बाबा के बड़े बड़े मंदिर और इतने बड़े बड़े नंदी उन सब को देखकर मैंने एक बात कहा था कि बाबा से एक गलती हो गई कि वो नॉर्थ इंडिया में आए, बाबा को तो साउथ इंडिया में आना था. முன்னாடி வந்திருக்கும் போது சொல்லுவாங்களாமா, இங்கே சவுத்தில் வந்து பார்க்கும்போது லகன், பக்தி பாவனா, பாபா மேலே இருக்கிற லகன், ஈடுபாடு, பாவனா, சமர்ப்பண புத்தி, பாபாவை தன்னுடையவராக ஆக்கியிருக்கிற விதம், இதெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கிறது. சவுத்தில் இருக்கிற கோவில்களும் பெருசு பெருசாக இருக்குது, அங்கே இருக்கிற நந்தியும் பெருசாக இருக்குது. அப்போ பாபாட்ட சொல்லுவாங்களாம், பொதுவாக சொல்லுவாங்களாம், பாபா தப்பு பண்ணிட்டாங்க, நார்த்தில் போய் வந்துட்டாங்க, சவுத்தில் வந்திருக்கணும், வடக்க வந்துட்டாங்க, தெற்கு பக்கம் வந்துடாம அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்களாமா. तो सचमुच आप लोग बाबा के लिए जो इतना सुंदर प्यार और भावना लेकर चल रहे हैं, तो यही शुभ भावना है कि यहाँ से ही बाबा की सुंदर प्रत्यक्षता हो और सारे संसार में लोग इस बात को जाने और समझें कि सचमुच परमात्मा शिव इस धरा पर आ गए हैं. அதனால் இப்போ அப்படி ஒரு சுப பாவனை இருக்கிறது. என்னென்னா ரொம்ப அன்போடு பாவனா இங்கே நிறைய இருக்கிறது பாபா மேலே. அதனால் பாபா ப்ராக்டிக்கல் இங்கே சவுத்திலிருந்து பிரத்யக்ஷ ஆகணும், பாபாவோட பிரத்யக்ஷத்தா ஏற்படணும் என்ற சுப பாவனை இப்போ பண்ணுறேன். करेंगे ना बाबा को प्रत्यक्ष? நீங்கள் எல்லாரும் करेंगे பாபா பிரத்யக்ஷப்படுத்துவீங்க இல்லையா? யார் யாரெல்லாம் பாபா பிரத்யக்ஷப்படுத்துவீங்க? बस उसके लिए जो चीज़ हमें करनी है, आज प्यारे बाबा आ रहे हैं,
और बाबा आकर के जो हमें ज्ञान दे रहे हैं उसका लक्ष्य एक ही है। இன்னைக்கு பாபா வர்றாங்க, நாம பாபா பிரத்யட்சப்படுத்துறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்று. இன்னைக்கு பாபா வர்றாங்க, பாபா கிட்ட பாபா சொல்லக்கூடிய விஷயங்கள லட்சியம் ஒன்றாக தான் இருக்கிறது. कि बाबा जो हमें सुना रहे हैं वो हमारे जीवन में आ जाए, हमारे स्वरूप में आ जाए। பாபா என்ன சொல்றாங்களோ அது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஸ்வரூபத்துல வந்துடணும். इसीलिए जब भी आप मुरली सुने, चाहे आज भी अभी हम बाबा की मुरली सुनेंगे, रोज़ हम बाबा की मुरली सुनते हैं, अव्यक्त हो साकार हो, 4 स्टेप्स पे ज़रूर सुना करें। मैं सार में वो रख देता हूँ क्योंकि वो बहुत इम्पॉर्टेंट है हमारे लिए। இன்னைக்கு பாபா வர்றாங்க, இன்னைக்கு சாயங்கால பாப்தாதா உன்னுடைய முரளி கேட்கும்போது சரி, டெய்லி பாபாவோட முரளி கேட்குறோம் அப்போனாலும் சரி, பாபாவோட விஷயத்தை அப்படி தாரணை பண்ணுறதுக்கு 4 விஷயங்கள் 4 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அதன் ஆதாரத்தில் நாம் கேட்கணும். डेली सभी मुरली तो सुनते हैं ना सेंटर पर आकर के? எல்லோருமே டெய்லி சென்டருக்கு வந்து முரளி கேட்குறீங்க தானே? कौन कौन डेली आकर के सुनता है? யார் யாரெல்லாம் டெய்லி வந்து முரளி கேட்குறீங்க, சென்டருக்கு வந்து முரளி கேட்குறீங்க? बहुत अच्छा। लक्ष्य रखें, बाबा के घर में आकर के हमें मुरली सुननी है, क्योंकि जब बाबा मुरली का जो वक्त होता है उस समय बाबा का प्रेजेंस होता है। निमित्त कोई भी आत्मा हमें मुरली सुना रही है, लेकिन बाबा की उपस्थिति और शक्ति हमें उस समय महसूस होती है। எல்லாருமே லட்சியம் வைக்கணும், பாபா வீட்டில் வந்து டெய்லி முரளி கேட்கணும்னு. ஏன்னா முரளியினுடைய நேரத்தில் பாபா அந்த இடத்துல ப்ரெசண்ட் ஆகி இருக்கிறான், ஆஜராகி இருக்கிறான். சிஸ்டர் யாருனாலும் உட்காந்து முரளி சொல்லட்டும், ஆனால் பாபா அந்த நேரம் முரளி சொல்லக்கூடிய நேரத்தில் பாபா அந்த இடத்துல வந்திருக்கிறாங்க, அந்த சென்டருக்கு அந்த நேரத்தில் அங்கே இருக்கிறாங்க. तो फर्स्ट स्टेप मुरली सुनने का वो है सुनना और दूसरों को सुनाना। ஃபஸ்ட்டு ஸ்டெப் முரளி கேட்கறதுக்கு என்னென்னா முதல்ல கேட்பது மற்றும் பிறருக்கு சொல்வது. हम सुनते भी हैं लेकिन साथ साथ दूसरों को सुनाएं भी, रिवाइज करें। वैसे तो हम दुनिया भर की बातें जब लोगों से मिलते हैं, ब्राह्मणों से, तो भी हम करते हैं कि आज ये हुआ वो हुआ, लेकिन हम बाबा की मुरली ज़रूर रिवाइज करें। जैसे मम्मा सभी को मुरली सुना करके फिर कोई कारोबार की बात करते थे, वैसे ही हम भी पहले मुरली कि एक पॉइंट सुना करके भी उसके बाद कोई बात करें। நம்ம நிறைய பேர் லௌகிக்கில் கூட பார்க்கும்போது ஏதோ லௌகிக்க விஷயங்களையும் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதற்கு முன்னாடி லட்சியம் வைக்கணும், முதல்ல முரளியும் நாம் ஷேர் பண்ணிக்கணும், முரளியை ரிவைஸ் பண்ணணும். எப்படி மம்மா கூட யார்கிட்டையாவது காரிய விவகாரங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல முரளி சொல்லுவாங்க, சொன்ன பிறகு தான் என்ன சேவையோ என்ன விஷயங்கள் பேசணுமோ அது பேசுவாங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம தாரணை பண்ணணும். முதல்ல யாரை பார்த்தாலும் முரளி சொல்லணும், அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்களை பேசணும். तो ये तो ज़्यादातर हम करते ही हैं, लेकिन सेकेंड स्टेप है समझना। இது நம்ம மோஸ்ட்லி செய்கிறோம், ஆனால் செகண்ட் ஸ்டெப் என்னன்னா புரிதல், புரிந்து கொள்ளுதல். जिसको बाबा कई बार कहते हैं ना, बच्चे समझा 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 कहते हैं ना बाबा। இதை பாபா சொல்லுவாங்க இல்லையா முரளியில், குழந்தைங்களே புரிஞ்சுக்கிட்டீங்களா, சம்ஜா புரிஞ்சுக்கிட்டீங்களா, புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்பாங்க இல்லையா, புரிஞ்சதான்னு கேட்பாங்க இல்லையா. और हम कई बार कहते हैं हाँ हाँ बाबा हमने समझ लिया आप आगे बढ़िए। அப்போ நாம கூட சொல்லுவோம், ஆமாம் பாபா நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், அடுத்து சொல்லுங்க பாபா அப்படி நாமளும் சொல்லுவோம். लेकिन समझ में कोई बात कब आती है? ஆனால் புரிதல் என்பது என்ற விஷயம் எப்போ வருது? कब आती है समझ में? எப்போ ஒரு விஷயம் புரிதல் அவர் புரிஞ்சுக்க முடியும், எப்போ புரிஞ்சுக்க முடியும்? कई बार हम ये कहते हैं ना, अच्छा आज ये बात मेरी समझ में आई, अब तक तो मैं ये बात सुनता था, ये तो बात मैं देखता था, लेकिन आज ये बात मेरी समझ में आई। कब समझ में आती है? சில நேரம் சொல்லுவோம் இல்லையா, இத்தனை நாளாக நான் அந்த விஷயத்தை கேட்டிருக்கிறேன், ஆனால் இன்னைக்கு தான் எனக்கு இந்த விஷயம் புரிஞ்சது, இன்னைக்கு தான் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது அந்த புரிதல் எப்போ ஏற்படுது? ध्यान से सुनेंगे तो सुनते समय बहुत अच्छा। नहीं तो कुछ घटना घटी उसके अनुसार हमको समझ आती है। सुनाने वाला कौन है? बात अच्छा। समझ में तब आती है जब हम उस पर विचार सागर मंथन करते हैं। புரிதல் என்பது எப்பொழுது ஏற்படுதுன்னா, எப்போ நம்ம அந்த விஷயத்தை பற்றி விசார் சாகர் மந்தன், அந்த விஷயத்தை பற்றி நல்லா ஆழ்ந்து சிந்திக்கிறோமோ அப்போ தான் அதை பற்றி புரிதல் ஏற்படுது. जिसको बाबा एग्जाम्पल देते हैं, देखो गाय घास भी खाती है और घास खा करके एकांत में बैठ करके उसे उगारती है। तो हम भी मुरली सुने और समझने के लिए एकांत में, इसे आज से अपना एक नियम बना लें। कल भी जो बाबा बात कह रहे थे
हेल्दी वो जो विचार सागर मंथन करते हैं, अनहेल्दी वो जो विचार सागर मंथन नहीं करते। तो हम सुनते बहुत हैं लेकिन उस पर हमें चर्न करना है, तब वो बाबा की जो बात है वो हमारी समझ में आएगी कि उसका एग्जैक्ट मीनिंग क्या है। புரிதல் என்பது அப்போ எப்போ வருது அப்படின்னா நாம் அந்த விஷயத்தை சிந்தனை பண்ணும்போது. ஸோ இன்றையிலேருந்து நாம் ஒரு நியமம் வச்சுக்கணும். நாம் முரளி கேட்குறோம், அதை நாம் சிந்தனை பண்ணணும், கடையணும். பாபா நேற்று முரளியில் கூட சொன்னாங்க, ஹெல்தி என்று எப்படி ஒரு பசு என்ன பண்ணுதுன்னா முதல்ல அமைதியாக ஏகாந்தத்தில் சாப்பிடுது, அப்புறம் உட்காந்து ஏகாந்தத்தில் உட்காந்து அது அசைப்போடுது. அதே போல் நாம் கூட நேரத்தை கேட்ட பிறகு, முரளி கேட்ட பிறகு ஏகாந்தத்தில் உட்கார்ந்து அந்த ஞானத்தை அவசியம் சிந்தனை பண்ணணும். நேற்று கூட பாபா முரளியில் சொன்னாங்க, ஹெல்தி என்று யாரை சொல்ல முடியும்? யார் ஞானத்தை சிந்தனை பண்ணுறாங்களோ அவங்க ஆரோக்கியமானவர்கள், சிந்தனை பண்ண முடியாதவர்கள், தெரியாதவர்கள் ஆரோக்கியமற்றவர்கள்னு சொன்னாங்க பாபா. ஆக நாம் ஞானத்தை கடைய வேண்டும், சேர்ன் பண்ண வேண்டும். இதை ஒரு நியமமாக நம்ம வச்சுக்கணும். और इससे ही हम व्यर्थ से भी मुक्त रहेंगे, क्योंकि यदि मन में कोई चिंतन नहीं है, ज्ञान का चिंतन नहीं है, तो फिर व्यर्थ का चिंतन है, दुनिया का चिंतन है, पास्ट का चिंतन है। इसीलिए जो एक हमारे पास कंप्लेन रहती है कि व्यर्थ चिंतन बहुत चलता है, उसके लिए एक सुंदर सा बाबा ने हमें टूल दे दिया, ज्ञान का मनन चिंतन करो। இந்த ஞான சிந்தனை பண்ணும்போது நம்ம வீணானதிலிருந்து விடுபட்டுடுறோம். ஞான சிந்தனை பண்ணும்போது புத்தியில் ஞானம் இருக்கும்போது உலகத்தினுடைய உலகாய விஷயங்கள், வீணான விஷயங்கள், கடந்து போன விஷயங்களுடைய நினைவிலிருந்து நம்ம விடுபட்டுடுறோம். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, ஞானத்தினுடைய சிந்தனை பண்ணுங்க, கடைங்கன்னு சொல்கிறாங்க. मनन करेंगे तो मगन रहेंगे। அப்படி मनन ஞானத்தை करेंगे மனனம் பண்ணணும். மனனம் தான் சிந்தனை. சிந்தனை பண்ணும்போது மக்ன அவஸ்தா, அதாவது ஆழ்ந்த நிலைக்கு நம்ம போக முடியும். तीसरा स्टेप है अनुभव करना। மூன்றாவது ஸ்டெப் என்பது அனுபவம் செய்வது. बाबा कहते हैं ना, अनुभव सबसे बड़ी अथॉरिटी है। जो अनुभवी होता है वो कभी भी धोखा नहीं खाता है। பாபா சொல்வாங்க இல்லையா, அனுபவம் என்பது மிகப்பெரிய அதிகாரம், அத்தாரிட்டி. யார் அனுபவிகளோ அவர்கள் ஒருபோதுமே ஏமாற்றத்தை அடைய மாட்டாங்க இல்லையா. और अनुभव कब होता है? அனுபவம் எப்போ ஏற்படுது? हम அனுபவம் चाहते எப்போ तो हैं ஏற்படும்? कि हम अनुभव करें, लेकिन कब? जब हम प्रयोग करते हैं। எப்போ நாம் கேட்குற ஞானத்தை பிரயோகம் பண்ணுறோம், அதாவது சூழ்நிலை வரும்போது பயன்படுத்துகிறோம், அப்போ தான் அனுபவம் கிடைக்கும். एक्सपेरिमेंट से ही एक्सपीरियंस होता है। जब तक आप एक्सपेरिमेंट नहीं करेंगे ज्ञान का, योग का, जिसको बाबा कई बार कहते हैं, योगी तो बन गए, प्रयोगी भी बनो। ज्ञानी तो बन गए लेकिन ज्ञान का प्रयोग भी करो। எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், அதை ஆராய்ச்சி பண்ணணும், அதை ஆழ்ந்து சிந்திக்கணும், அப்போ தான் அதனுடைய அனுபவம் என்பது கிடைக்கும். பாபா தான் சொல்லுவாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. ஞானம் கேட்குறீங்க, அது ஞானத்தினுடைய யோகத்தினுடைய பிரயோகம் பண்ணுங்க. பிரயோகம் தான் அதை பயிற்சி பண்ணி பார்க்கறது, செஞ்சு பார்க்கறது. இதை பாபா சொல்கிறாங்க. इसीलिए हम जो भी सुन रहे हैं उसकी एक पॉइंट लेकर के तो ज़रूर प्रयोग ज़रूर करें कि उसका प्रयोग क्या। फॉर एग्जाम्पल बाबा कहते हैं, हिम्मत का एक कदम तुम्हारा, मदद के 1000 कदम मेरे। பாபா சொல்கிறாங்க இல்லையா, அதாவது ஞானத்தில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுங்க, அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து அன்றைய நாள் பிரயோகம் பயிற்சி செய்து பாருங்க. பாபா உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, தைரியம் உங்களுடையது, உதவி என்னுடையது, பாபாவினுடையதுன்னு சொல்கிறாங்க. अब ये हम सुनाते तो हैं और सुनते भी बहुत हैं, लेकिन इसका मेरे पास क्या अनुभव है कि कभी कोई ऐसी सिचुएशन आई, बात आई, मैंने हिम्मत का एक कदम बढ़ाया और बाबा के ऐसे 1000 कदम का मैंने अनुभव किया। இப்படி இந்த விஷயத்தை நிறைய முறை கேட்டிருக்கிறோம், நிறைய முறை பிறருக்கு சொல்லியிருக்கிறோம். ஆனால் எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நான் ஒரு அடி அப்படி எடுத்து வச்சு பாபாவினுடைய உதவி எனக்கு கிடைத்ததாக நான் அனுபவம் பண்ணியிருக்கிறேனா. इसीलिए प्रयोग करते चलें। देन फिर नेक्स्ट स्टेप आता है, ये तीनों स्टेप करते करते जो मैंने शुरुआत कही, जो बाबा हमें देखना चाहते हैं, स्वरूप बन जाएं। இந்த 3 ஸ்டெப்பு செய்ய செய்ய 4வது ஸ்டெப் நமக்கு என்ன வரும்னா ஸ்வரூபமாக ஆக வேண்டும். இதை பாபா சொல்கிறாங்க. क्योंकि जब तक हम एम्बॉडीमेंट नहीं बनेंगे तब तक दुनिया वाले जो हैं हमारी बातें सुनेंगे लेकिन बाबा के नहीं बन पाते हैं, और वो प्रत्यक्षता दूर है। जिसको एक बार रमेश भाई जी बाप दादा से मिल रहे थे, तो बाप दादा से उन्होंने पूछा कि बाबा, गीता ज्ञानदाता आप हैं, श्री कृष्ण नहीं हैं, ये सारे संसार में कब प्रत्यक्ष होगा?
तो बाबा ने एक बहुत प्यारी सी लाइन कही, जिस दिन ये गीता का ज्ञान अर्थात मुरली तुम्हारे जीवन में आ जाएगा, तुम्हारे स्वरूप में आ जाएगा, उस दिन गीता ज्ञानदाता सारे संसार में स्वतः प्रत्यक्ष हो जाए। அதாவது ஸ்வரூபத்துல நாம கொண்டு வரும்போது எப்ப நாம ஸ்வரூபமாக ஆகுறோமோ அப்பதான் பாபா வந்து பிரத்யக்ஷமாகுவாங்க. இல்லைன்னா பாபாவுடைய பிரத்யக்ஷத்தை ரொம்ப தூரமாக இருக்கும். ஒரு முறை ரமேஷ் பாய்ஜி பாப்தாதாட்ட கேட்டாங்களாமா, கீதா ஞானத்தினுடைய தாத்தா நீங்கள் தான், ஆனால் கிருஷ்ணன் கிடையாதுங்கிறது எப்போ இந்த உலகத்துக்கு தெரிய வரும்னு கேட்டாங்களாமா. அப்போ பாபா சொன்னாங்களாமா, எந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கீதா ஞானம் ஸ்வரூபத்தில் வருதோ அப்போ தான் கீதையினுடைய பகவான் கிருஷ்ணன் அல்ல சிவபாபாங்கிறது நிரூபணம் ஆகும் அப்படின்னு பாப்தாதா சொன்னாங்களாமா. ஆக நம்ம என்ன கேட்குறோம் அதனுடைய சொரூபமாக நாம் ஆக வேண்டும். इसीलिए स्वरूप बने। और एक बात केवल, सारे दिन की जो हम मुरली सुन रहे हैं उसमें से एक पॉइंट ले लें। हम लोगों ने इसे एक एक्सपेरिमेंट के तौर पे किया था, बहुत सक्सेसफुल रहा। 1 जनवरी से लेकर के 31 दिसंबर तक पूरी साल के लिए इसको एक प्रोजेक्ट के तौर पे लिया था कि रोज़ की मुरली से हम एक पॉइंट लेंगे। बाबा बहुत सारी बातें कहते हैं लेकिन उसमें से केवल एक पॉइंट, और उसे अच्छी तरह सुनेंगे भी, सुनाएंगे भी, उस पर हम समझने के लिए गहराई से मनन चिंतन भी करेंगे, साथ ही उसका एक्सपेरिमेंट भी करेंगे और स्वरूप में लाएंगे। तो इन चारों बातों के आधार पे केवल एक पॉइंट लेकर के यदि हम करें तो क्या होगा, 1 जनवरी से यदि आपने किया 31 दिसंबर तक, आप पूरे साल में 365 बाबा की सुंदर शिक्षाओं से, सुंदर बातों से आप सज जाएंगे, उसके स्वरूप बन जाएंगे। तो पुरुषार्थ आपका बहुत सहज भी हो जाएगा और बाबा आपको देख देख खुश भी होंगे और हम बाबा को प्रत्यक्ष भी कर पाएंगे। ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நாம் எல்லாருமே செய்யணும், எக்ஸ்பீரியன்ஸ் செய்யணும். வர ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 31 டிசம்பர் வரைக்கும் நாம் எல்லாருமே இந்த ஒரு லட்சியம் வைக்கல, என்னென்னா டெய்லி முரளி கேட்குறோம் இல்லையா, அந்த முரளியிலேருந்து ஒரு பாயிண்ட்டை மட்டும் நாம் எடுத்துக்கணும். ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் நம்ம டெய்லி கேட்குற முரளியிலேருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கணும். அதை நம்ம கேட்போம், அடுத்து பிறருக்கு சொல்லவும் செய்யணும், அதை பற்றி மனன சிந்தனை பண்ணணும், அதை அனுபவம் பண்ணணும், அதனுடைய சொரூபமாகணும். இப்படி டெய்லி ஒவ்வொரு நாளிலிருந்தும் முரளியிலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த ஒரு பாயிண்ட்டை இவ்வளோ விஷயத்தை நாம் செஞ்சோம், முழு வருஷமும் 365 நாளும் நம்ம செஞ்சோம்னா பாபா சொல்கிறபடி, பாபா விருப்பத்தின்படி நாம் அழகானவராக நாம் ஆக முடியும், நாம் அதனுடைய சொரூபமாக ஆக முடியும். அப்போ புருஷார்த்தமும் நமக்கு நல்லா இருக்கும், பாபாவை பிரத்யக்ஷப்படுத்த முடியும். तो इसको आज से करेंगे ना? இன்றிலிருந்து இதை செய்வீங்க தானே? करेंगे ना आज से? செய்வீங்க தானே இன்றிலிருந்து? एक पॉइंट लेकर के बस उसकी गहराई में ना, तो कई बार ऐसा लगता है हम मुरली बहुत अच्छी थी लेकिन उसकी पॉइंट याद नहीं रहती। நம்ம சில நேரம் சொல்கிறோம் இல்லையா, ஒரே ஒரு பாயிண்ட் எடுங்க போதும், ஒரு பாயிண்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா சில நேரம் சொல்கிறோம், நான் வந்து பாயிண்ட் இன்னைக்கு முரளி ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் ஒரு பாயிண்ட் கூட ஞாபகமே இல்லை, அப்படி சில நேரங்களில் நம்ம சொல்கிறோம். அதனால் ஒரு பாயிண்ட் எடுத்து அதனுடைய ஆழத்தில் போகணும். तो आज की मुरली से भी और साथ ही जो बाबा अभी अव्यक्त सीजन चल रहा है उसमें से भी कम एक बात, जैसे पहली मुरली से हम लोगों ने लिया था दुआएं दो दुआएं लो, दूसरी मुरली से लिया संतुष्ट रहना है, संतुष्ट करना है, और तीसरी मुरली से लिया कि हमें मन बुद्धि की अपनी दिनचर्या बनानी है। तो ये बहुत अच्छी तरह से सबके जीवन में आता चल रहा है। तो हमें ऐसे ही अपने जीवन को सुंदर और श्रेष्ठ बनाना है ना बाबा की मुरली से। அதாவது டெய்லி முரளியிலேருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கணும். அதே போல் இந்த சீசனில் அவ்யக்த முரளி சீசன் நடந்துட்டு இருக்குது இல்லையா, இதிலிருந்தும் ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுக்கணும். உதாரணத்துக்கு பாபா இது வரைக்கும் 3 முரளி அவ்யக்த முரளி வந்துருச்சு. அதில் ஃபஸ்ட்டு முரளியில் ஆசீர்வாதங்களை கொடுக்கணும், ஆசீர்வாதங்களை பெறணும். செகண்ட் முரளியில் திருப்தியாக இருக்கணும், திருப்திப்படுத்தணும். 3வது விஷயத்தில் மனம் புத்திக்கான டைம் டேபிள் போடணும்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொரு முரளியிலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து நம்முடைய புருஷார்த்தத்தை நாம் செய்யணும். तो आप सभी बहुत आगे बढ़ें, बहुत उन्नति करें और बाबा को प्रत्यक्ष करने में सबसे आगे रहें। और जब भी बाबा विजय माला बनाएं, हमारे मदुरई के भाई बहनों की संख्या उसमें सबसे ज़्यादा हो, ऐसी हमारी दिल की शुभ भावना और शुभकामना है। இப்படி நீங்கள் முன்னேறிட்டே இருக்கணும், பிரத்யக்ஷப்படுத்துறதுல நீங்கள் முன்னாடி இருக்கணும். எப்போ பாபா வெற்றி மாலையை தயார் பண்ணுறாங்களோ அப்போ மதுரையில் இருக்கிற ஆத்மாக்கள் வெற்றி மாலையில் முன்னாடி வரணும் என்பது என்னுடைய சுப ஆசை, சுப விருப்பம். ओम शांति। ओम शांति।